ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் கிரேவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம செய்கிறது காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஃபிஷ் கிரேவி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த ஃபிஷ் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 1/2 kg மீன் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சளும் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு தட்டில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மீனில் நல்லா தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறணுங்க. நமக்கு இந்த மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல. பாருங்கள், நான் நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ ஒரு 4 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. இதை ஒரு 2 minutes வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே திருப்பியும் ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது மூணுத்தையும் கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பவுடரை தான் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ பாருங்கள், இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி நமக்கு எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, நமக்கு அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துகிட்டு நான் அந்த கரைச்சி எடுத்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துட்டேன். இது கூட புளி தண்ணியை சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வரணும். அப்போ தான் நம்ம அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்த்தணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை அந்த நம்ம மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால குழம்புல போட்டு நீங்கள் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. மீனை நம்ம குழம்புல போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஃபிஷ் கிரேவி மசாலா சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சேர்த்த வேண்டிய எல்லா ஐட்டத்தையும் சேர்த்தாச்சு. லைட்டாக கிளறி விட்டுட்டு ரொம்ப போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது, மீன் உடைஞ்சிடும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இதை தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி இலைகளை தூவிக்க போகிறேன். மீனும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 minutes அப்படியே விட்டுறலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.